ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். காலை எழுந்த உடனே காலை கடமையை செய்யறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். வாங்க சியர்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆரோக்கியத்தை காக்க வந்த நெல்லிக்காய் ஜூஸ். சியர்ஸ். இப்போ தினம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறனால சாயா மெதுவாக பொறுமையாக போடுறேன். சாயா ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிப்பேன். அதனால் பொறுமையாக சாயாவும் ரெடி. இப்போ நமக்கு வாரம் கடைசினால இன்றைக்கி தோசை மாவு இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கி அரைப்பேன். பின்னா இதை 2 தோசை சுட்டுடலாம். டைம் கிடைக்காத நான் வாரத்தில் ஒரு நாள் தான் தோசை கரைக்கிறேன். அரைச்ச உடனே பாதி மாவத்துக்கு ஃப்ரீசரில் போட்டுருவேன், பாதியை வெளியே வைப்பேன். அது தீர அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மாற்றிப்பேன். அப்படி தான் நான் அந்த காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 தோசைக்கு சட்னி போதும்னு நினைக்கிறேன். பின்ன இந்த சோயா டெய்லி எங்கள் வீட்டில் காலையில் இருக்கவர் சாப்பிடுவார். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு நினைக்கிறேன், முட்டை போடாமல். இப்போ நேற்று வாங்கின ப்ரெட்டில் ஒரு 5-6 பீஸ் இருக்குது. இன்றைக்கி இதை வச்சு நம்ம பொழுத தள்ளிடலாம். வீட்டில் தோசை மாவு இருந்தது. காலையில் உள்ள சாப்பாடு டென்ஷன் இருக்காது. என்ன செய்யணும் டென்ஷன் ஆயிரும். இந்த தோசை மாவு கண்டுபிடிச்சவங்களும் கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லியா ஒன்று. இந்த நேரத்தில் மாவு குறையா இருக்கனால எண்ணிக்கை கூடுன்னு ஒரு கரண்டி ஊற்றி இழுன்னு இழுத்து பேப்பர் தோசை ரெடி. 1/2 ஸ்பூன் கடலை மாவு லேசாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக தனியா, ஜீரா பவுடர், கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு, ரகம், சோப்பு, கருவேப்பிலை, இப்போ நம்ம கிங் சோயா, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், இவங்கள ஒன்றா சேர்த்துடலாம். எல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க பார்த்தீங்களா. கிண்டு கொலாப்சர். இந்த மசாலாவும் இந்த கடலை மாவும் இப்படி ஊற்றி கிண்ட பட்ரு போட்டு கிண்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டும் வரும், அந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரும் வரும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வீட்டிலே ரெடி பண்ணது ஒரு டப்பா நிறைய இருந்தது. தினம் யூஸ் பண்ணி தீர்ந்து போச்சு. வெயில் போகிறக்குன்னு இன்னும் செஞ்சு வைக்கணும். இப்போ நம்ம காக்கா ஐயாவுக்கும் பசி வந்துட்டான். காக்கா ஐயாவுக்கு ப்ரெட்டை கொடுத்துடலாம். என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் இவங்களுக்கும் கொடுத்து பழகியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம சோயா எப்படி கலர்ஃபுல்லாக அப்படியே நம்ம பட்ரு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை பட்ரு போடலை, வெறும் எண்ணெயில் பண்ணது. சாப்பிடும் போது அவ்வளோ ஜூஸியாக க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எப்போவுமே நான் முட்டை போட்டு பண்ணுவேன். இப்போ முட்டை சுத்தமாக தீர்ந்துட்டு பாருங்க. ஐயோ பறந்துட்டாரே சிட்டுக்குருவி. முட்டை இல்லாதனால இப்படி செஞ்சாச்சு. அதில் லேசாக நம்ம லெமனை வச்சுருந்தோம்னா லெமன் போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அனைவரும் வாங்க, டிஃப்ரெண்டான பொருளை நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்லாம். சாமிக்கு காணிக்கை, எல்லாம் பார்க்க காணிக்கை. இது இப்போ நேற்று நைட்டு சாப்பாடு, அது ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி ஊற்றி வச்சா சோறு ஒரு மாதிரி ஏறுது. நான் எங்கே வைப்போமா தண்ணி ஊற்றி வைக்க மாட்டோம். இந்த சாப்பாடு இப்போ எனக்கு மத்தியானத்துக்கு ஆயிரும். எவ்வளோ வேலையும் பாத்திரம், அந்த பாத்திரம் எப்படி தான் மலம் சேருமோ அம்மா. எப்போ பெரிய வேலையை ரெடி பண்ணிட்டேன். பாத்திரம் தேய்ச்சா தான் வேலை முடிஞ்சுது. இன்று எங்கள் சிக்கி போடுறதுக்கு சிக்கன் ரைஸ். இந்த ரைஸில் இன்றைக்கி நான் முட்டை போடலை, முட்டை இல்லை.